ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃபிஷ் குழம்பு வைக்க போகிறோம். தேவையான பொருட்கள் 3 தக்காளி, 7 மிளகா, பச்சை மிளகா, தேங்காய், பூண்டு, 5 வெங்காயம். அப்புறம் மசாலா பொருட்கள்: மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 4 ஸ்பூன், 6 ஸ்பூன் மல்லித்தூள், வெந்தயம் ஜீரகம் தாளிக்க, சால்ட்டு 2 ஸ்பூன். ஃபிஷ்ஷை நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா ஒரு 5-6 வாட்டி வாஷ் பண்ணிக்கணும். புளி ஒரு 100 கிராம் அளவுக்கு ஊற வச்சுக்கணும். அதை வெந்நீரில் ஊற வச்சுக்கணும். ஒரு 7 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம் வச்சு நசுக்கிக்கணும். தாளிக்கும் போது நல்லா வாசமாக இருக்கும், குழம்பு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன், டொமேட்டோலாம் கட் பண்ணியாச்சு. பூண்டு, சின்ன வெங்காயம் தட்டி எடுத்துக்கணும். அப்புறம் கருவேப்பிலை வேணும், 5 பச்சை மிளகா, தேங்காய் கொஞ்சம், சோம்பு வச்சு அரைச்சிக்கணும். வெந்தயம் வெடித்து வரும், டக்குன்னு கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போடணும். இப்போ பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டு ஆட் பண்ணோம், வதக்கணும். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணோம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும். வெங்காயத்துக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். இது வதங்கின பிறகு புளி ஊற்றலாம், புளி கரைசல். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிட்டோம். நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் புளி கரைசல் ஊற்றணும். இப்போ தண்ணி ஆட் பண்ணோம். 2 சொம்பு தண்ணி ஊற்றணும், ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரி. இப்போ குழம்பு கொதிக்குது. இப்போ தேங்காவை ஆட் பண்ணி கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை போடணும். இப்போ மீன் போட்டாச்சு, நல்லா கொதிக்குது. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். ஃபிஷ் குழம்பும் ரெடி ஆகிட்டு.